வீண் என்று கர்த்தர் அறிந்திருக்கிறார். நம்முடைய யோசனைகள்லாம் என்ன இருக்கு? வீண். வீணான யோசனைகள், வீணான சிந்தனைகள், வீணான பேச்சுகள், வீணான காரியங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறது. வீண் வீண். மனுஷனுடைய யோசனைகள் எல்லாம் வீண். வீணான காரியங்களுக்காய் எத்தனை காலம் நான் போராடுவேன். உண்மையான தேவனின் அன்புக்கை இப்படி நான் ருசி பார்ப்பினோ. வீணான காரியங்களுக்காய் எத்தனை காலம் போராடுவேன். பாருங்க, 11ஆம் வசனத்துல சிச்சித்து உங்களுடைய வேதத்தை கொண்டு போதிக்கிற மனுஷன் பாக்கியவான். யார் பாக்கியவானா? சிச்சித்து அவங்களை கண்டித்து, அவங்க செய்த தவறை உணர்த்தி, அவங்க செய்தது தவறு, அவர்கள் செய்கிற காரியங்கள் தவறு, இப்படிப்பட்ட காரியங்களை நீ செய்தாயே என்று சிச்சித்து, உன்னை அடித்து, உன்னை சிச்சித்து அவருடைய வேதத்தை கொண்டு போதிக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் தான் பாக்கியவான். அன்பா நீ செய்யற தவறலாம், நீ செய்யற தப்பெல்லாம் பார்க்காதது போல, பார்க்காதது போல, ஒண்ணுமே சொல்லாம உன்னை நோக்கடி கூடாது, உன்னை கஷ்டப்படுத்த கூடாது அப்படின்னு சொல்ற போறவன் பாக்கியவான் இல்ல. சிச்சித்து உங்களுடைய வேதத்தை கொண்டு போதிக்கிற மனுஷன் பாக்கியவான். ஹல்லேலூயா. 14 கர்த்தர் தம்முடைய ஜனத்தை நெகிழவிடாமல், தம்முடைய சுதத்தை கைவிடாமல் இருப்பார். ஹல்லேலூயா. தேவர்களே, யார் கர்த்தருடைய சுதந்திரம்? அவருடைய சித்தத்தின்படி செய்து, அவருடைய வழிகளில் நடந்து, அவரை உத்தமமாய் பின்பற்றி, அவருடைய காரியங்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து, அவர் தான் என் முக்கியம், அவர் தான் என்னை காப்பாற்றினார், அவருடைய கரம் தான் என் மேல் இருந்தது, அவர் மாத்திரம்தான் என்னை காப்பாற்றினார், அவர் மாத்திரம்தான் என்னை வழி நடத்தினார், அவரால் தான் நான் இருக்கிறேன், அவரை நான் நம்புகிறேன், அவருடைய வார்த்தைகளின்படி நான் நடக்க என்னை ஒப்பு கொடுக்கிறேன் என்று சொல்லி கர்த்தருடைய வார்த்தைக்கு ஏற்றவாறு நடக்கிற மனுஷி பாக்கியவான். ஹல்லேலூயா. கர்த்தர் நம்முடைய ஜனத்தை நெகிழ விடாமல், தம்முடைய சுதந்திரத்தை கைவிடாமல் இருப்பார். தேவாவும் ஆலோசனைகள் எனக்கு அருமையானவைகள், என் மேலே உம் இரக்கங்கள் என்றென்றும் நிலைத்திருப்பவை. தேவாவும் ஆலோசனைகள் சிச்சையை வெறுக்கிற மனுஷன் தன்னுடைய பாவத்தை இழந்து போவான். சிச்சைக்கு விரோதமாக பேசுகிற மனுஷன் தன்னுடைய பாவத்தை இழந்து போவான். அவன் தன் ஜீவனை மாத்திரமல்ல, தன்னுடைய பாவத்தையும் இழந்து போவான். யார் அவர்? சிச்சையை வெறுக்கிற மனுஷன். கர்த்தருடைய சிச்சையை அற்பமாய் எண்ணாமல், அதை ஜாக்கிரதையாய் கேட்டு, அதை புரிந்து கொண்டு, அவருடைய சித்தத்தின்படி, அவருடைய வழிகளின்படி நடக்கிற மனுஷன் பாக்கியவானாயிருப்பான். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றுள்ளது. The Lord is good and his mercy endureth forever. கர்த்தர் நல்லவர்,
அவருக்கு கிருபை என்று உள்ளது. எந்த சூழ்நிலையா இருந்தாலும், என்ன பிரச்சனையா இருந்தாலும், என்ன கஷ்டமான வேலையா இருந்தாலும் கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்று உள்ளது. The Lord is good and his mercy endureth forever. நீ நல்லவர். என்ன சொல்லுங்க? அவர் நல்லவர், அவர் வல்லவர், உங்க கிருபை என்றும் உள்ளது. என்ன சொல்லுங்க? நீங்க நல்லவர், நீங்க வல்லவர், உங்க கிருபை என்றும் உள்ளது. உங்களுக்கு ஆனந்தம் செய்து ஆச்சரியமாய் என்னை நடத்தினவர். உங்களை துதிப்பேன், நாமத்தை போற்றி உங்களை பாடிடுவேன். உங்களை துதிப்பேன், நாமத்தை போற்றி நான் பாடிடுவேன். சேவை தொடர்ந்து சொல்கையில் வந்தனம் நாவிதன் தேவன் நமக்கு. சேவை தொடர்ந்து சொல்கையில் வந்தனம் நாவிதன் தேவன் நமக்கு. சென்றாரே அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. சென்றாரே அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. 17ஆம் வசனத்திலிருந்து படிக்கிறேன். கர்த்தர் எனக்கு துணையாய் இராவிட்டால் என் ஆத்மா சீக்கிரத்தில் மௌனத்தில் வாசம் பண்ணி இருக்கும். தேவ பிள்ளைகளே, ஆண்டு மட்டும் நமக்கு துணையா இராம இருந்திருந்தார்னா, நம்ம பாவங்களை மன்னிக்காம இருந்திருந்தார்னா, நம்முடைய காரியங்களுக்காக நாம் செய்த துரோகங்களுக்காக நம்மை தள்ளிவிட்டார்னா நம்ம அவ்வளோதான். ஆனால் கர்த்தர் எனக்கு துணையா இராவிட்டால் என் ஆத்மா சீக்கிரத்தில், ரொம்ப சீக்கிரத்தில், பாதி வயிற்றுக்கு முன்னாலே மௌனத்தில் வாசமா இருக்கும். ஹல்லேலூயா. பாருங்க, என் கால் சறுக்குகிறது என்று நான் சொல்லும்போது, கர்த்தாவே யார் என்னை தாங்குறா? உம்முடைய கிருபை என்னை தாங்குகிறது. என் உள்ளத்தில் விசாரங்கள் பெருகையில் உம்முடைய ஆறுதல்கள் என் ஆத்மாவை தேற்றுகிறது. ஹல்லேலூயா. தேவ பிள்ளைகளே, நம்முடைய இயற்கையான குணம் என்னன்னா, நாம் அநேக காரியங்களை கர்த்தரிடத்தில் கேட்கிறோம். நம்மகிட்ட இல்லாத நேரத்தில் கேட்போம். இல்லாத நேரத்தில் கர்த்தர் நமக்கு நிறைய காரியங்களை செய்வார். அது கர்த்தர் செய்யறதுக்கு தாமதிச்சு செய்வாரு. அதை பெற்றுக்கொண்ட பிறகு கொழுப்பை உண்டது போல, கொழுப்பு ரொம்ப கொழுப்பு சாப்பிட்டீங்கன்னா அப்படியே ஒரு மாதிரி இருக்கும், ரொம்ப ஒரு மாதிரி அப்படி நிறைவா இருக்கும். அப்போ என்னன்னா, கொழுப்பு உண்டது பிறகு சரீரத்தில் கொழுப்பு பிடிச்சு போயிடும். எண்ணங்கள்ல ஒரு கொழுப்பு பிடிச்சு போயிடும். என்ன பண்றோம்? எண்ணங்கள்ல ஒரு கொழுப்பு பிடிச்சிடும். அப்ப எண்ணங்கள்ல கொழுப்பு, நமக்கு தான் எல்லாமே நடந்துச்சு, இது கேட்டதெல்லாம் வந்துச்சு, அவ்வளவுதான். கொழுப்பு 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 ஏறுது. என்ன கொழுப்பு? எண்ணங்கள், மனதுல ஒரு கொழுப்பு. கர்த்தரை தேடுறது கொஞ்சம் விட்டுறது, கொஞ்சம் உலகத்தை தேடுறது, உலக காரியங்களை நோக்கி பார்க்கிறது, உலக காரியங்களை அப்படியே பார்க்கிறது. இது மறந்தது. மறந்து ஆண்டிடத்துல எப்படிலாம் போராடி நம்ம பெற்றுக்கொண்டிருந்தது மறந்துடுது. எப்படிலாம் போராடி கர்த்தர் நமக்கு செஞ்சாருன்றது மறந்து, நம்ம எப்படி இருக்கோம், நம்ம இப்ப எப்படி இருக்கோன்றதை நம்ம மறந்துடும். மறந்துட்டு அப்படியே கொழுப்பு பிடிச்சு, மனசுல கொழுப்பு பிடிச்சு போயிட்டு கர்த்தரை தேடாம அசட்டியாய் இருக்கும்போது அப்போ வருவான் சாத்தான். ஏன் தெரியுமா? என்ன சொல்லுவான் சாத்தான் உன்கிட்ட? உன்னை எவ்வளோ கஷ்டத்தில் இருந்தேன், எவ்வளோ பத்திரத்தில் இருந்தேன், ஒன்றும் இல்லாமல் இருந்தேன், உனக்கு எல்லாமே கர்த்தர் செஞ்சார்ல, ஆனால் கூட நீ கர்த்தரை தேடலையேன்ட்டு பலவான் அடிப்பான். என்ன சொல்லுவான்? நீ கர்த்தரை தேடலையேன்ட்டு. அவன் எது சொல்லுவான்? நீ கர்த்தரை தேடலையா, அப்படி செஞ்சார் உனக்கு. ஆனால் நீ அவரை தேடலையேன்ட்டு யார் அடிக்கிறா? கர்த்தர் அடிக்கல. யார் அடிக்கிறா? சாத்தான் அடிக்கிறான். இதுதான் சத்தியம். தேவ பிள்ளைகளே, இதுதான் உண்மை. உங்களை குறை கண்டுபிடிக்கிறவன் யார் தெரியுமா? நீங்க செய்யற பாவங்களுக்கு குறை கண்டுபிடிக்கிற யார் தெரியுமா? சாத்தான் தான் ஃபர்ஸ்ட். பைபிள் அப்படிதான் போட்டிருக்கு. இரவும் பகலும் பிதாவுக்கு தேவனுக்கு முன்பாக சென்று நம்மை குறித்து குறை சொல்லுகிறவன், குறை சாட்டுகிறவன். அதனால் தேவ பிள்ளைகளே,
நாம் அதை நினைத்து பார்க்கிறவர்களாய் கடைசி நாள் மட்டும், நம்முடைய ஜீவன நாட்கள் மட்டும் நம்ம கர்த்தர் என்னென்னா செஞ்சார், எப்பப்பெல்லாம் செஞ்சார், எந்த நாட்களில் செஞ்சார் பாருங்க. இஸ்ரவேல் ஜனங்கள் கர்த்தர் செஞ்சோடனே மோசேக்கிட்ட சொல்ல ஒரு அடையாளத்தை வை. ஏன்னா இவங்க மறந்துடுவாங்க, இவங்க பிள்ளைகள் மறந்துடுவாங்க, இவங்க பிள்ளைகளுக்கு என்னன்னே தெரியாமல் போயிடும். அதாவது அடையாளத்தை வை. இந்த மாதிரி இடத்துல, இந்த இடத்துல இவர்களை நான் விடுதலையாக்கினேன், இவர்களுடைய முன்னோர்களே விடுதலையாக்கினேன் என்று இவர்கள் அறியும்படி ஒரு அடையாளத்தை வை. அப்போ அது நினைவு கூறணும், கர்த்தர் இப்படிலாம் இருந்தோம், இப்படிலாம் கஷ்டப்பட்டோம், இப்படிலாம் வேதனைப்பட்டோம், இப்படி நம்முடைய முன்னோர்கள் இப்படிலாம் இருந்தாங்க, இன்னைக்கு நம்ம இப்படி இருக்கோம். அதை நம்ம மறக்கவே கூடாது. நான் மறக்க மாட்டேன், நான் மறக்கவே மாட்டேன். ஏன்னா யார் மறந்தாலும் சரி, நான் எனக்கு சொல்றேன், எங்கள் அப்பா அம்மா இப்படிலாம் என்ன நடக்கும், இதை கூட நான் நினைச்சு பார்ப்பேன். எப்படிலாம் அவன் கஷ்டப்பட்டான், எப்படிலாம் வேதனைப்பட்டேன், எப்படிலாம் சொல்றான், எப்படிலாம் எங்களுக்காக வைராக்கியமாக ப்ரே பண்ணாங்க, இதெல்லாம் நான் மறக்க மாட்டேன். நான் எப்படி இருக்கேன், நான் எப்படி கஷ்டப்பட்டேன், எந்த சைக்கிளில் போனேன், எப்படி இருக்கேன், எப்படி பைக் வாங்க, எப்படி ஒவ்வொன்றாய் கர்த்தரை நான் சொல்லுவேன். அதெல்லாம் நான் நினச்சி பார்த்துட்டே தான் இருப்பேன். இன்னைக்கு எல்லாம் இருக்கு அப்படின்ட்டு நான் கர்த்தரை மறக்கல, அவருடைய ஊழியத்தை தான் நான் செய்கிறேன். எனக்கு எல்லாம் கிடச்சிச்சு, நான் எதுக்கு ஆட்டுறதே இருக்கணும், வீட்டில் உட்காந்து ஜாலியாக உட்காந்து நல்லா தூங்கிட்டு இருக்கலாம்ல. தூக்கத்தில் வந்து யார் அடிப்பாங்கள, கத்தை தட்டி அடிக்க மேடம், பலாரும் அடிக்கிறவங்க யார் தெரியுமா, சாத்தான். அந்த அடி நீங்கள் தாங்க முடியாது, அந்த அடி நீங்கள் தாங்க முடியாது. ஏன்னா இமை பொழுது நான் உன்னை கைவிட்டேன், ஆனால் உருக்கமான இறக்கங்களால் கர்த்தர் நம்மை சேர்த்துக்கொள்ள. அதே பிள்ளைகளை கண்டிச்சு போதிக்கணும். பாருங்க பைபிள் என்ன பண்ணுங்க, சிச்சித்துனா கடிஞ்சு கொண்டு அவருடைய வேதத்தை போதிக்கிற மனுஷன் பாக்கியவான். அவருடைய வேதத்தை போதிக்கிற மனுஷன் பாக்கியவான். நான் உங்களை கடிஞ்சு நான் உபதேசம் பண்றேன்னா கெட்ட கிடையாது, ஆண்டுடைய பார்வையிலே நான் பாக்கியவான். அல்லேலூயா சொல்லுங்க, பாக்கியவான். அப்படிதான் கர்த்தர் சொல்றாரு, நீ பாக்கியவான் மகன், நீ கவலைப்பட, நீ சொல்லு, நீ வேதத்தின்படி சொல்லு. ஆமென். நீ தைரியமா சொல்லு, எந்த கொஞ்சம் அந்த மனுஷனுக்கு ஏன் பயப்படுற? நீ உன்னை படைத்து உன்னை மட்டும் நடத்தி உன்னை வழி நடத்தி இந்த சட்டங்களுக்கு நீ உன்னை போதகனாக மாற்றின எனக்கு நீ பயந்து நான் என்ன சொல்றேன் அதை நீ சொல்லு, நான் என்ன சொல்ல விரும்புகிறேன் அதை நீ சொல்லு, நீ பயப்படாமல் சொல்லு என்று கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. ஓ தேவ பிள்ளைகளே, நம்ம மனுஷன் சொல்லும்போது ஐயோ சொல்லும்போது சோகமாயிடும். நீ அதெல்லாம் கவலைப்படாத, நீ நான் சொல்ல வேண்டியதை சொல். நான் சொல்ல வேண்டிய காரியத்தை உன் வாயிலே நான் வைக்கிறேன். நீ உன்னை சிறப்பில்லை, நான் சொல்ல மாட்டேன்னு சொல்லாத, நீ சொல்லு. கர்த்தாவே நான் இதை சொல்லும்போது தன் வாயை அடக்கிறவன் யார்? கர்த்தாவே தேவன் விளம்புகிறதை அவர் பேசுகிறதை நான் பேசுவேன். கர்த்தர் நல்லவர், ஒரு கிருபையேற்றுள்ளது. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபையேற்றுள்ளது. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபையேற்றுள்ளது. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபையேற்றுள்ளது. நீ தூங்கி கொண்டிருந்தீங்கன்னா சாத்தா அவரை மேற்கொண்டு மெதிச்சு உன் மேலே டிராக்டர் ஏற்றி உன் மேலே ஜேசிபி ஏற்றி போயிடுவான். தூங்காதீங்க, விழித்திருங்க, கர்த்தரை நோக்கி பாருங்க. ஆண்டவர் நமக்கு சகாயம் பண்ணுவார். ஆண்டவர் நம்ம எல்லாத்தையுமே இருக்கும் வெளிக்கு காத்து வழி நடத்தின சிறந்த கத்து. ஆமென். ராபச்சத்த நேராக கடந்து போகும்.